அரண் வலியுறுத்தல் அழுக்காறு அவா வெகிலி இன்னாசொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். குறளனம் தெய்வநூல் திருவள்ளுவரிடம் தெய்வப் புலவர். விளக்கம்: பிறர் உயர்வதைக் கண்டு பொறாமை, அடக்க முடியாத ஆசை, பொங்கும் கோபம், கோபத்தில் பிறக்கம் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் கடிந்து அறவே நீக்கி ஒழுகுவதே உண்மையான அறம் ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அறமும் ஆசையும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் அரண் வலியுறுத்தல் பற்றி விளக்கமாக விளக்கப்படுகிறது. எண்ணம் தூய்மையா இல்ல, ஏன் இயற்கை அப்படியே பொங்குது? மனித எண்ணங்களினுடைய அந்த சீர்கேடுகள் தான். முதல்ல நம்ம மனசை கிளியர் பண்ணுங்க. அதனால்தான் வள்ளுவன் என்ன சொன்னாரு? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. உலகத்திலேயே இப்படி ஒரு தர்மத்தை, இப்படி ஒரு போதனைய உலகத்திலே யாருமே சொல்ல முடியாது. தமிழன் தான் சொன்னான். எப்பா முதல்ல மனச சுத்தமா வச்சுக்கோ. அது மத்த அறங்கள்லாம் அதுக்கு பின்னாடிதான். உள்ளத்துல இவ்வளவு அழுக்கு இருக்கு, எத்தனை கோயில் போ, உள்ளத்துல இவ்வளவு அழுக்கு இருக்கு, எத்தனை கங்கையில நீராடி, என்ன காவிரியில நீராடி, என்ன புனித தீர்த்த போய், எத்தனை நதியில நீராடி, இங்க உள்ள கிளீனா இல்லையே, என்ன பண்ணுவ? இத தண்ணி போட்டு கழுவிடுற. இது எத்தனை நாள் அழுக்கு. ஒரு மிக்சி ஜாரை கிளீன் பண்ணினே இருக்கணும், கிரைண்டரை உடனே சுத்தம் பண்ணி வச்சிருவீங்க. பாத்திரம், பால் பாத்திரம், ஒரு நாள் பால் பாத்திரம் தொலைக்காம விடுங்க. அப்ப எவ்வளவு, அது ஏன் அந்த துர்நாற்றம் தான். கோபம், கவலை, பொறாமை, வெறுப்பு, வஞ்சம் உள்ள சுத்தி. இது ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ள அது அடிக்குது, சமுதாயத்திலயும் அது அடிக்குது. அதுதான் பொருந்தல. நமக்கு எங்க பார்த்தாலும் குற்றங்களாக வெடிக்குது.